வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது சிரிப்படா கோ பிரசன்ட் பை பதஞ்சலி கேஷ் காந்தி. ஏன்டா அதிர்ச்சி? Look at me. என்னடா கரையூருக்கு நான் காண்டாமிருக மாதிரி ஒன்று படுத்துருக்கு. சீ, இப்படி ஒரு அபூர்வமான விலங்கை நான் பார்த்ததே இல்லை. ஓ நல்லா பாரு யார்கிட்ட மூஞ்ச காட்டியா. மச்சான் நம்ம சாக்லேட்டிஸ்டா. பெரிய சைஸ் சாக் பீஸ் மாறிக்கிறேன் சாக்லேட்டிஸா. எங்கே இருக்கேன் நான்? அமெரிக்காவில் இருக்கிறேன். யார் நீங்க? தமிழ்நாட்டு ட்ரெஸ்ஸாத ஏண்டா சட்டையை பிரா மாதிரி போட்டுன்னு வந்துக்கிற. போட்டு சுட்டு போட்டா ஆங்கரு. ஒரு நிமிஷம் இது இல்லைன்னா நான் வைக்கிறேன். என்ன என்ன போற உசுறு டீ குடிச்சு போட்டோம். ஓ பிச்சைக்காரன் செக்யூரிட்டி பிச்சைக்காரனே. உன் கடையில் டீ குடிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமாகல. ஏயா அவங்க ரெண்டு பேரும் உன்னை போட்டு இப்படி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு வந்த என்னைய நீ கலாய்க்கிறியா? நீங்க கலாய்ங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். அவங்களே அவங்க பிரச்சனையை பார்த்துப்பாங்க. நாங்கள் உட்காந்துருவா உட்காருங்க. ஏன்னா பசங்க பார்க்கறதுக்கு பசு மாதிரி தான் இருப்பாங்க. சீண்டி பார்த்தா காளையா மாறிடுவாங்க. கிராமத்துல பெண்கள் தூக்குனா புள்ளைக்கட்டு, ஆண்கள் விளையாட்டாதான் ஜல்லிக்கட்டு. என்ன என்ன அமைப்பு அது? என்ன அமைப்பு? எழுத்தே நல்லா இல்லையாடா? எழுத்தே நல்லா இல்லையா? வந்தவன்லாம் தமிழ்நாட்டுல வைரம் விற்கிறான், சொந்தவன் தான் தமிழ்நாட்டுல சுண்டல் விற்கிறான். என்னடா நாடு இது? என்ன நாடுன்னு கேக்குறேன். விவசாயினா என்ன அவளை இழிச்சவாயனா? இழிச்சவாயனாடா விவசாயி எல்லாம்? ஒரு நாட்டுல விவசாயங்கிற ஒண்ணு இல்லைன்னா சோத்தை டவுன்லோட் பண்ணுவீங்களா? அரிசிய வாழ்க்கையில என்னடா நடக்குது? என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். இந்த மாதிரி இளைஞர்களை பத்தி சாதாரணமா நினைக்காத. இனி வாடி வாசல் மட்டும் இல்ல, எங்கேயும் காளைகள் வந்துகிட்டே இருக்கும். சாக்ரட்டிஸ் நீங்க சொல்லுங்க. சாக்ரட்டிஸ் ஜல்லிக்கட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாக்ரட்டிஸ் ஜல்லிக்கட்டு தான் தமிழனுடைய மானம் வீரம், தமிழனுடைய அடையாளமே ஜல்லிக்கட்டு தானா. 2000 வருஷம் பாரம்பரியத்தை 2 நாள்ல மாத்திருவீங்களா நீங்க? நான் என்ன கேக்குறேன், ஜல்லிக்கட்டுக்கு அந்த அமைப்பு வந்து தடை பண்ணுச்சு, அதே அமைப்பு தாலிக்கட்டுக்கு தடை பண்ணாவது நாம தப்பிக்கலாம். எவ்வளவு லிப்ஸ்டிக் போடுது, ஐலைனர் போடுது, அது போடுது, இது போடுது. எஸ்டா பிட்டுங்க இல்லாம அழகா இருக்காங்களே எங்க ஆண்கள். ஏறு தழுவுதல் என்கிற தமிழ் பண்பாடு தாண்டா தள்ளிக்கட்டு. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற ஒரே விஷயம், ஆடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு, மாடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு, ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளை இலை போல காஞ்சிருக்கே. இது நாடாடா இது? ஜல்லிக்கட்டு எந்த வருஷம் ஆரம்பிச்சது? சங்க இலக்கியத்தில இருந்தே ஜல்லிக்கட்டு இருக்கு என் பக்கி. பக்கி நீ அந்த அமைப்புக்கு ஆதரவான ஆளையா? அண்ணா சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. என்ன சாப்பிடு சாப்பிடு. இது கூட தமிழ் அடையாளத்தோடு இருக்கிற நல்ல பொருளா வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க. நம்ம ஊர்ல ஒரு குளிர்பானம் விற்குது. மனுஷ உடம்பை எரிச்சா எரியாத ஒரு பகுதி பள்ளம். அந்த பள்ளம் அந்த குளிர்பானத்துக்குள்ள போட்டா 3 மணி நேரத்துல கரைஞ்சு போயிருமா. இளநி வாங்கி குடிக்க வேண்டியவெல்லாம் அதை குடிச்சுக்கிட்டு இருக்கானே மாடல். நாட்டு நல்லா இருக்கு வாடா, விளக்குமா விளக்குமா விளக்கு. நம்ம ஊர் எல்லையை குடிச்சோம்னா அப்படி குடிச்சோம்னா தலை நிமிர்ந்து குடிக்கலாம். ஆனா வெளிநாட்டு குளிர்பானத்தை ஸ்டாப் போட்டு தலை குனிஞ்சுதான் குடிக்க முடியும். இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழனை தலை நிமிர வைக்கிறதுனா நம்ம உணவு கூட. ஒன்னே ஒண்ணு சொல்லவா? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எந்த நாடா இருக்கட்டும், அவங்க எல்லாம் நம்மளை விட பணக்காரங்களாக்கலாம். ஆனா பண்பாட்டுல தமிழ்நாட்டுல பிச்சைக்காரங்க தானே அவங்க. பண்பாட்டுல உயர்ந்தவங்க நாம தான். உண்மையை சொன்னா பைத்தியக்காரன்றாங்க. அது ஊர் அப்படிதானே. நீங்க தொடர்ந்து பேசினாலே அது நிரூபணம் ஆகுது. நீங்க உட்கார்ந்து இருந்தாலே நிரூபணம் ஆகுது.